ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 1 பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல இருந்து 32 எபிசோட் வரைக்கும் காசேகாகே ரெஸ்கியூ மிஷன் ஆர்க்க தான் பார்க்க போறோம். இந்த ஆர்க் முடிஞ்ச உடனே நருட்டோ ஷிப்புடனோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த எபிசோடோட ஓப்பனிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு வியர்ட் பிளேஸ்ல எல்லாருமே ஒவ்வொரு இடமா போய் சர்ச் பண்ற மாதிரி இருக்கும். சக்குரா அவன் இங்க இல்ல அப்படின்பா. நருட்டோவோட காலை காட்டுவாங்க. இங்கேயும் இல்லைன்னு ரெண்டு பேருமே சர்ச் பண்ணுவாங்க. தமிழ் மூவிஸ்லாம் ஹீரோ காட்டுறதுக்கு முன்னாடி காலு கை அப்புறம் பின்னாடி சைட்ல இருந்து காமிச்சிட்டு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இதுலயும் நடக்கும். தலைவனோட ஃபேஸை காட்டும் போது சாஸ்கே அப்படின்னு கத்துவான். ஒரு இடத்துல திடீர்னு பிளாஸ்ட் ஆகும். அந்த இடத்துல ஒரு வியர்டான பர்சனை காட்டுவாங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்போதைக்கு நம்ம ரெண்டு நியூ கேரக்டர்ஸ் பார்த்திருப்போம். அந்த கேரக்டரோட ப்ராப்பர் இன்ட்ரோ வரும்போது அதோட நேம் நான் சொல்றேன். சக்குரா பிளாஸ்ட் ஆன இடத்துக்கு வேகமா ஓடி போய் பாப்பா. சக்குரான் வாய்ஸ் கேட்கும். நருட்டோ அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வருவான். சக்குராவோட கண்ணுல காட்டுவாங்க. சாஸ்கேவை பார்த்து அதிர்ச்சியில இருப்பா. சாஸ்கே அப்படின்பா. நருட்டோ சாஸ்கேவை பார்த்துட்டு தகச்சு போய் நிப்பான். சாஸ்கே அப்படின்பா. சாஸ்கே நருட்டோ அப்படின்பா. இந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக். சாஸ்கே நருட்டோ கிட்ட, உனக்கு ஆரம்பத்துல இருந்தே உன் கூட யாருமே இல்ல, நீ முதல்ல இருந்தே தனியா தான் வாழ்ந்த, ஆனா எனக்கு அப்படி இல்ல, என்னோட வழி உனக்கு புரியாது அப்படின்னு இருப்பான் சாஸ்கே. இதுக்கப்புறம் சீன் நிறைய இடத்துல ஸ்விட்ச் ஆகும். நருட்டோ நீ சொன்னது சரிதான் அப்படின்பா. ஆனா எனக்கு இப்பதான் ஒரு பாண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு, அந்த பாண்டை நான் இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்பா. அப்படின்னா அந்த உறவை நான் அழிக்கிறேன்டா அப்படின்பா சாஸ்கே. அன்னைக்கு ஏன்டா என்ன கொல்லுல, நம்ம பாண்டையும் பிரிக்கல அப்படின்ட்டு நருட்டோ பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். சாஸ்கே ஏன்னா என்னால முடியல அப்படின்பா. இட்டாச்சி பாத்தீங்கன்னா இந்த மங்கேக்யூ ஷரிங்கன் ஒரு சிலருக்கு மட்டும் தான் இருக்கு. அதை அவேக் பண்ணணும்னா நீ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கொல்லணும்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஒரு பேத்ல நான் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சாஸ்கே இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருப்பான். அவன் வழியில எல்லாம் எனக்கு பவர் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால தான் உன போனா போச்சாதுன்னு விட்டண்டா அப்படின்பா சாஸ்கே. செம சைலண்டா இருக்கும். திடீர்னு பார்த்தா சாஸ்கே நருட்டோ கிட்ட இருப்பான். சக்குரால பயங்கர ஆச்சரியப்படுவா. ஏன்டா ஹொக்காகே ஆகிறன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருந்தீனா எப்படி ஆவ, கொஞ்ச நாள் ட்ரைனிங்ல கவனம் செலுத்தலாம்ல அப்படின்ட்டு நான் ஆரம்பிச்சதை இதோட முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு அவனோட ஸ்வாட் எடுப்பான். என்னோட ஒரு நண்பனும் கூட காப்பாற்ற முடியாத நான் எப்படி ஹொக்காகே ஆக முடியும், கரெக்ட் தானே சாஸ்கே அப்படின்பா நருட்டோ. சாஸ்கே கத்தியை வச்சு குத்திரமாய் காட்டுவாங்க. திடீர்னு பிளாங்க் அவுட் ஆகும். நருட்டோ ஃபெயிண்ட் ஆயிருப்பான். நைன் டைல்ஸ் சீல் பண்ண இடத்துல இருக்க மாதிரி காட்டுவாங்க. நருட்டோ வா, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல, அவனுக்கு பவர்னா என்னன்னு காட்டு அப்படின்னு சொல்லும் நைன் டைல்ஸ். நருட்டோ கண்ணை முழிச்சு அந்த இடத்துக்கு போய் நிப்பான். ரெட் சக்கரா பாத்தீங்கன்னா பயங்கரமா ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் நருட்டோ தயங்குற, உனக்கு என் பவர் தேவைப்படுது, அப்புறம் உனக்கு யாரை கொல்லணும் அப்படின்னு நைன் டைல்ஸ் கேட்கும். இந்த பாயிண்ட்ல நருட்டோ சிரிக்கிறதெல்லாம் சைக்கோஸ்டிக்கா இருக்கும். நான் இல்லாம உன்னால எதுவுமே பண்ண முடியாதுங்க, இது உனக்கு இப்ப புரியுதா, நீ அந்த சீலை மொத்தமா எடுத்துரு, நான் என் மொத்த பவரையும் உனக்கு தரேன் அப்படிங்கும். நருட்டோ அந்த சீலை பிரேக் பண்ண போகும்போது சாஸ்கே வந்துருவான். நீ எப்படிரா இங்க அப்படின்பா நருட்டோ. என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியும், இதுதான் உனக்கு பவர் கிடைக்கிற சோர்ஸா அப்படின்பா. இன்ட்ரெஸ்டிங், இதுதான் உனக்குள்ள இருக்கா அப்படின்னு சாஸ்கே கேட்பான். நைன் டைல் ஃபாக்ஸ் இருந்துட்டு, நீ உச்சிஹா கிளானை சேர்ந்தவனா, உன்னால என்ன நருட்டோக்குள்ள பார்க்க முடியுதா, ஷரிங்கான் உங்க சபிக்கப்பட்ட கிளானோட ட்ரூ எபிலிட்டி அப்படின்னு நைன் டைல் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா, அப்படின்னா ஷரிங்கான் ஒன்னும் உனக்கு புதுசு இல்ல இல்லையா அப்படின்பா சாஸ்கே. நீ தானே அந்த நைன் டைல் ஃபாக்ஸ் அப்படின்பா. உன்னோட அந்த விஷனும் என் சக்கராவை விட ரொம்பவுமே ஆம்னியஸா இருக்கதும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதராவோடது மாதிரி இருக்கு அப்படிங்கும் நைன் டைல் ஃபாக்ஸ். அந்த சக்கராவை மொத்தமாவே டிஸ்ட்ராய் பண்ணுவான். அதை பத்தி நான் கேள்விப்பட்டதும் இல்ல, கேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்றான் சாஸ்கே. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹோம் கம்மிங் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கோனஹமரு டீம் பாத்தீங்கன்னா வயர்லெஸ்ல கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. அதை பாத்தீங்களான்ட்டு டார்கெட்டை பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லவும் அதை சேஸ் பண்ணி போவாங்க. ஏகப்பட்ட இடத்துல சொதப்புவாங்க. போற இடம் வார இடம் பூராமே மன்னிப்பு கேட்டே ஓடுவானுங்க. இச்சிராக்கு ராமன் ஷாப்ல இருந்து ட்வீச்சி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டெலிவரிக்காக கிளம்பி போகும்போது மோதிடுவானுங்க. அவரு டே நருட்டோ அப்படின்னு கத்துவாரு. அவரே கன்ஃபியூஷன் ஆயிட்டு இது கோனஹமருவா, டே கோனஹமரு அப்படின்ட்டு கத்துவாரு. மோகி அண்ட் உடான் பாத்தீங்கன்னா அதை கார்னர் பண்ணிடுவாங்க. நீ வந்தா புடிச்சலான்னு வயர்லெஸ்ல கம்யூனிகேட் பண்ணும்போது தலைவன் மேல இருந்து என்ட்ரி கொடுப்பான். கோனஹமரு அதை கேப்சர் பண்ணிடுவான். மோகி பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த அவங்களோட டீம் லீடரான எபிசு கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவா. அதோட தலையில ரிப்பன் இருக்கு. டோராவை நாங்க புடிச்சாச்சு, மிஷன் கம்ப்ளீட் அப்படின்பா. கோனஹமரு மிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஹாப்பியா இருக்கும்போது பூனை மூஞ்சில புரண்டி விட்டுரும். அந்த பூனையை அதோட ஓனர் கிட்ட சேர்த்துருவாங்க. போட்டு பயங்கரமா நசுக்குவாங்க. இதை பார்த்த கோனஹமரு இப்படிப்பட்ட பொம்பளை கிட்ட நானுமே இருக்க மாட்டேன் அப்படின்பா. எபிசு ஸ்டாப் பண்ணுவாரு.
அந்த லேடி ரிவார்டை கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு தொலைஞ்சு போன பூனையை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமான்ட்டு எபிசு திட்டுவாரு. எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு ட்ரை பண்ணும்போது எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லாதீங்க, இப்படிப்பட்ட மிஷின்லயே எப்படி இருக்கீங்களேடா அப்படிங்கும் போது இவ்வளவு மொக்க மிஷின் கொடுத்தா என்னோட ட்ரூ பவர் எப்படி தெரியும் அப்படின்பான் கோனஹாமரு. எனக்கு ஏத்த மாதிரியான மிஷின் இருக்கான்ட்டு இருக்கா கிட்ட கேட்பான் கோனஹாமரு. நீங்க கெனின்டா இருக்கீங்க, அதுக்கேத்த அளவுக்கு தான் மிஷின்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்பாரு எபிசு. இம்ப்ரூவ்மெண்ட் தெரியற வரைக்குமே உங்களுக்கு டி ரேங்க் மிஷின் தான் அப்படின்றாங்க சொன்னாடே. எப்படி மிஷின் கொடுத்தா நான் எப்படி 7th ஹோக்காகே ஆகிறது அப்படின்பா கோனஹாமரு. அப்படின்னா 6th ஹோக்காகே எங்கடா போனாரு அப்படின்பாங்க. அண்ணன் நருட்டோ தான் 6th ஹோக்காகே அப்படின்பா. எல்லாருமே ஷாக் ஆவாங்க. கோனஹாமரு வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப வரைக்குமே காமிச்ச சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பார்க் ஆயிருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஆக்சுவலா நருட்டோ, சாஸ்கே அண்ட் சக்குராவோட அந்த டீம் 7 வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன்ல இருந்து நருட்டோ இப்படி உட்கார்ந்துட்டு ஆர்கியூ பண்ண வரைக்கும் சேம் அப்படியே அதே விஷயத்தை தான் கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு டிட்டோ மாதிரி. நருட்டோவை பத்தி மோகி அண்ட் ஊடான் இப்ப எங்க இருப்பாங்க அவங்க அப்படின்ட்டு பேசிட்டு வரும்போது கண்டிப்பா அவர் திரும்ப வரும்போது ஒரு ஃபைன் ஷினோபியா இருப்பாரு, எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு அப்படின்பா கோனஹாமரு. இவங்க 3 பேத்தையுமே தூரத்துல இருந்து சுனாடே இருக்கலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. சுனாடே இவனை 7th ஹோக்காகேன்னு சொல்றதுக்கு பதிலா செகண்ட் நருட்டோன்னு கூப்பிடலாம் அப்படின்பாங்க. இருக்கா நருட்டோவை பத்தி திங்க் பண்ணுவாரு. நருட்டோ நான் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆயிட்டு சாஸ்கேவை திருப்பி கூட்டிட்டு வருவேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தை திங்க் பண்ணி பாப்பாரு. மாஸ்டர் ஜிரையா கூட ரியல் ட்ரைனிங்க்கு போனதுல இருந்து ரொம்ப நாளுக்கு மேல ஆச்சு அவன் இதை சொல்லி அப்படின்பாரு. சீஜுனே அவன் எப்பதான் வருவான் அப்படின்பாங்க. அவன் நமக்கு கண்டிப்பா தேவைப்படுறான், எல்லாத்துக்கும் மேல சீக்கிரமாவே சின்ன சின்ன டெவலப்மெண்ட்ஸ்ங்கிறது இருக்கும் அப்படின்பாங்க சுனாடே. நருட்டோவும் ஜிராயாவும் கோனாஹா வில்லேஜ்குள்ள என்ட்ரி ஆவாங்க. இதை பார்த்த ஈசுமோ அண்ட் கொட்டட்சு பாத்தீங்கன்னா இது அவன் தானே அப்படின்ட்டு பாப்பாங்க. சக்குரா போயிட்டு இருக்கும் போது கோனஹாமரு கூப்பிடுவான். எங்க போறீங்கன்னு கேட்கும் போது லேடி சுனாடே காலையில வில்லேஜ்குள்ள யாரெல்லாம் வந்தா அப்படிங்கிற லெஜரா எடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்பா. என் கூட வரணும் வாங்க அப்படின்ட்டு கூட்டிட்டு போவா. நருட்டோ 2.5 வருஷத்துக்கு மேல ஆச்சுல அப்படின்பா. ஆமான் பாரு ஜிராயா. கோனஹாமரு டோரா கேட் என்னோட மூஞ்சி பூரா பொறாண்டிச்சுன்ட்டு அந்த மிஷினை பத்தி சொல்லுவான் சக்குரா கிட்ட. இது எனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துது அப்படின்பா சக்குரா. சக்குரா கிட்ட கோனஹாமரு நருட்டோவை பத்தி ஏதாவது கேள்விப்பட்டீங்களான்னு கேட்கும் போது இல்ல எதுவுமே இல்ல, அவன் சீக்கிரம் வந்துருவான் அப்படின்பா. சக்குரா ஈசுமோ அண்ட் கொட்டட்சு கிட்ட பேசும்போது டவுன்ல ஏதாவது விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்கா நோட் பண்ணீங்களான்ட்டு கேட்பாங்க. அதா இருக்குன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்கன்ட்டு திரும்பி பாப்பா சக்குரா. நருட்டோ அவன் கொண்டு வந்த பேக்கை கீழே போட்டு கரண்ட் கம்பத்துல ஏறுவான். எப்பவும் போலதான் இருக்கான்னு பாரு ஜிராயா. இது எனக்கு பழச ஞாபகப்படுத்துது, வில்லேஜ் ஒரு துளியும் கூட மாறல அப்படின்ட்டு தலைவன் அந்த பிரீஸை ஃபீல் பண்ணுவான். எல்லாரும் கேட்டுக்கங்க, நருட்டோ உசுமாக்கி திரும்ப வந்துட்டான் அப்படின்ட்டு நருட்டோ பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். இது எல்லாமே ஏக்கமா இருக்குல்ல அப்படின்ட்டு தனக்கு தானே பேசிக்குவான். ஹோக்காகே ஸ்டோன் ஃபேஸை பார்க்கும்போது என்ன சுனாடே பாட்டியோடதையும் சேர்த்துட்டாங்க போலயே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பான். இது நிஜம்தானா அப்படின்ட்டு சக்குராவும் கோனஹாமருவும் பார்ப்பாங்க. நருட்டோ நருட்டோ தானே நீ அப்படின்னு கத்துவா. நானே தான் அப்படின்பா. எப்ப வந்தேன்னு கேட்கும்போது இப்பதான்ட்டு கீழே குதிப்பான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சக்குரா அப்படின்பா நருட்டோ. நீ என்ன விட வளர்ந்துட்ட அப்படின்பா சக்குரா. நருட்டோ நோட் பண்ணி பார்த்துட்டு அடா ஆமா அப்படின்பா. போன தடவை பார்த்ததை விட இந்த தடவை நல்லாவே வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சக்குரா மைண்ட்ல திங்க் பண்ணுவா. நான் எவ்வளவு உமன்லியா இருக்கேன்னு சொல்லு நருட்டோ அப்படின்னு சொல்லி கேப்பா. நீ ஃபைனா தான் இருக்க, உங்ககிட்ட எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல அப்படின்பா நருட்டோ. சக்குரா செம காண்டாவா, நான் என்ன கேட்டா இவன் என்னடா சொல்றான்ட்டு. உனக்கு பெண்களோட இதயத்தை பத்தியே தெரியல தம்பி அப்படின்பாரு ஜிராயா. கோனஹாமரு நருட்டோன்னு கத்துவான். திரும்பி பார்க்கும்போது ஹாரம் ஜுட்சு பண்ணிருப்பான். எப்படி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கான்னு கேட்கும் போது நருட்டோ சிரிச்சுக்கிட்டே நான் ஒன்னும் குழந்தை இல்லடா, அதே மாதிரி நீயும் தான் இந்த ஜுட்சு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நருட்டோ சொன்ன உடனே சக்குரா பாத்தீங்கன்னா ஆள் மட்டும் வளரல, ரொம்பவே மெச்சூர் ஆயிட்டான் அப்படின்ட்டு நான் ரொம்ப தனிமையில இருந்தேன், நீ எவ்வளவோ அட்மைரபிளா ஆயிட்ட நருட்டோ இல்லையா, இப்ப எப்படியும் உனக்கு நிறைய இன்கிரெடிபிளான ஜுட்சு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நருட்டோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் போரிங்கான ஜுட்சுடா, நான் புதுசா டெவலப் பண்ணிக்க நியூ பெர்வி நின்ஜுட்சுவை பாரு அப்படின்பா. ஆமா ஆமா நியூ பெர்வி நின்ஜுட்சு அப்படின்பா சக்குரா மனசுக்குள்ள. இத பாரு அப்படின்னு நருட்டோ வாய்ஸ் கேட்கும். சக்குரா பயங்கரமா பஞ்ச் பண்ணிருப்பா. பயங்கர காண்டோட இடியட்னு திட்டிட்டு ஏண்டா உன்னை பத்தி இப்பதான்டா பெருமையா நினைச்சிட்டு இருந்தேன், வந்து 2 நிமிஷத்துக்குள்ள எங்கிட்ட அடி வாங்குறியாடா அப்படின்ட்டு பயங்கரமா போட்டு அடிப்பா. இவ்வளவு இன்கிரெடிபிளான ஸ்ட்ரென்த்தை பார்க்கும் போதே தெரியுது இவ செகண்ட் ஜெனரேஷன் ஆஃப் சுனாடே அப்படின்ட்டு. ஜிராயா நான் ஒன்னும் தனியா இல்ல போல அப்படின்ட்டு திங்க் பண்ணுவாரு. நருட்டோ அவன் மனசுக்குள்ள நான் நினைச்ச மாதிரி சக்குரா இன்னும் மாறல அப்படின்ட்டு திங்க் பண்ணுவான். இன்ஃபேக்ட் ரொம்பவுமே கொடூரமாயிட்டா அப்படிங்கும் போது ஏதாவது சொன்ன அப்படின்பா சக்குரா. அடுத்த சீனே ஹோக்காகே ஆபீஸ்க்கு ஸ்விட்ச் ஆகும். 2 பேர் வந்துட்டீங்க போல, ட்ரைனிங் மூலமா நிறைய குட் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நம்புறேன் அப்படின்பாங்க சுனாடே. அப்புறம் எந்த ஒரு ப்ராக்ரஸ்மே இல்லாம நாங்க வந்திருக்க போறோம் அப்படின்பா ஜிராயா. பர்ஃபெக்டான ரிசல்ட்டோட வந்திருக்கோம் அப்படின்பா நருட்டோ. அப்படின்னா உடனே அதை காட்டுங்க அப்படின்பாங்க சுனாடே. எதை காட்டுறது அப்படின்பா நருட்டோ. உங்களுக்காகவே ஒரு பர்டிகுலரான ஆளை கொஞ்ச நாளா எந்த ஒரு மிஷன்ஸும் கூட கொடுக்காம வச்சிருக்கேன், அந்த ஆப்போனன்ட் யாருன்னு சொல்லும் போது கதவை தட்டுற சவுண்ட் கேட்கும், உள்ளவா அப்படின்பாங்க சுனாடே. அந்த பர்சனை பார்த்தோன்னா நருட்டோ வாய் பொளந்துருவான். எண்டிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோனாஹா சொசைட்டியோட டூரிசம் அப்படின்பா நருட்டோ. லீஃப் வில்லேஜோட பெஸ்ட் பார்ட்ஸ் பத்தி சொல்ல போறேன் அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல முதல் விஷயமாவே ஹோக்காகேவோட ஸ்டோன் ஃபேஸஸ் பத்தி தான் சொல்லுவான். நம்ம லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்பா.
அப்படின்பா. ஃபர்ஸ்ட் ஹொக்காகே இந்த வில்லேஜோட ஃபவுண்டர், வுட் ஸ்டைல் நிஞ்சுட்சுல மாஸ்டர் அப்படின்பா. செகண்ட் ஹொக்காகே பேட்டில்னு வந்துட்டா வெறித்தனமான ஆளு, வாட்டர் நிஞ்சுட்சு யூசர் அப்படின்பா. அப்புறம் ஓல்ட் மேன் எங்களை எப்பவுமே பாத்துக்கிட்டவர் அப்படின்பா. அப்புறம் 9 டைல்ஸை சீல் பண்ண ஃபோர்த் ஹொக்காகே அப்படின்பா. கடைசியா ஃபிஃப்த் ஹொக்காகே கிராண்ட்மா சுனாடே அப்படின்பா. இவங்களோட உடம்பே வேற லெவல்ல இருக்கும். மெடிக்கல் நிஞ்சுட்சு மாஸ்டர் லெஜெண்டரி குனோயிச்சி. அப்புறம் உங்களுக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த சொல்றேன். இவங்களோட வயசு அப்படிங்கும் போது கொட்டு விழுகிற சவுண்ட் கேட்கும். மொத்தமாவே அந்த டோரை மூடிடுவானுங்க.